கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தயவிற்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி பாவத்தை மூடுகிற போர்வை. உலக ஜனங்கள் தூங்கும்போது தங்களோடு கூட ஒரு போர்வையை எடுத்துக்கொள்வார்கள். இந்த போர்வையின் குணநலம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நித்திரையை தாக்குகின்ற குளிரிலிருந்து பாதுகாப்பது தான். இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலும் ஒரு போர்வை இருக்கிறதாம். அந்த போர்வையின் பெயர் அன்பு என்று நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு என்கிற போர்வையின் குணநலம் என்ன தெரியுமா? பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து நம்மை பாதுகாப்பது தான். பாருங்க, அன்றைய நாட்களிலே அநேக வியாதிஸ்தர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜனங்கள் கொண்டு வருவார்கள். அவர் என்ன செய்வார்? அந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் குணப்படுத்தி விட்டு அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவார், இனிமேல் பாவம் செய்யாதிருங்கள். அப்படி என்றால் அவருடைய வியாதிக்கு காரணம் பாவம். இந்த தண்டனையை தான் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்போ அவருடைய தண்டனையாகிய அந்த மரணத்தை மூடி அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பை அசட்டை செய்யாதிருங்கள். அந்த அன்பு உங்களை விடுதலை செய்யும்படியாய் உங்களை அழைக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த அன்பை பயன்படுத்தி வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.